வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன vlog பார்க்கணும்னா பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னன்னா நிகர மே 1 ஆக்சுவலாக இந்த வீடியோ நாளைக்கு தான் ஒன்று வரும். வந்து எல்லாருக்கும் ஆஃபீஸ் லீவு, நம்ம நேற்று ஆஃபீஸ் இருக்குது. நான் ஒரு லீவு நினச்சிட்டு இருந்தேன், எதிர்பார்ப்பு அதிகமாகிருந்தோம். பட் ஆனால் ஆஃபீஸ் இருந்தாங்க, எப்பயுமே ஒன்று ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. சரி, அதனால் எதுவும் பண்ண முடியாது. சரி கிளம்புவோம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆஃபீஸ்க்கு. பார்த்தீங்கன்னா ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வீடியோ பார்ப்போம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது மாதிரி என்ன ஜாப்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாப்ஸ் தெரிவிப்பாங்க, பார்ட் டைம் ஜாப்பு இல்லை நோட்டு வேலை பார்ப்போம். இல்லை ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணோம், பட் ஆனால் கொஞ்ச நாளுக்கு ஏர்ன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்பப்போ அவன் ஃப்ளெக்சிபிள் டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம். பண்ணி அவங்க ஃப்ரீ டைமில் 1 ஹவரோ 2 ஹவரோ 3 ஹவர்ஸ் அவங்களுக்கு எந்த டைம் ஓகேவோ அந்த டைம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 ஹவர் ஒர்க் பண்ணலாம், சரி 2 ஹவர் ஒர்க் பண்ணலாம், 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஃபுல் டே கூட ஒர்க் பண்ணலாம். அவங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் வரும். ஓகேங்களா? இதுதான் அந்த ஜாப்பு. என்ன ஜாப்? சரி வாங்க, என்ன ஜாப்னு தானே வரும். அது வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 ஹவர் 2 ஹவர் ஒர்க் பண்ணிவிட்டு மீதி டைம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்காக அந்த ஜாப். பட் ஆனால் அந்த சம்மர் டைம்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஜாப். சம்மர் டைம் பட் இருந்தாலும் ஈவினிங்கில் கூட ஒர்க் பண்ணிக்கலாம், 6 o'clock மேலே கூட. என்ன ஜாப்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் சொல்லும் போது. சென்னையில் இருக்கிறதுக்கு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம் காமன் ஆகிடுச்சு இந்த ஜாப்புக்கு தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாருமே ஓட்டிக்கலாம். வண்டி மட்டும்தான் போதும். நீங்கள் பயங்கரமாக ஏர்ன் பண்ணலாம். பாருங்கள், சொல்லிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் போகிறாரு. இன்ஸ்டாமார்ட்டு நிறைய பேர் இதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி இல்லை என்கிட்ட, நான் எப்படி ஓட்டுறது அப்படின்னு வச்சாலும் அதுக்கும் ஒரு இப்போ நம்ம கவர்மெண்ட்டு நிறைய கம்பெனி இந்த மாதிரி பைக் வந்து ரெண்ட் வச்சுருக்கிறாங்க. எலக்ட்ரிக் பைக் நீங்கள் பெட்ரோல் நீங்கள் ஓன் பைக் அதில் 150 to 200 300 நீங்கள் பைக்கு பெட்ரோல் போடணும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக ஓட்டுறீங்கன்னா. பட் ஆனால் அந்த பைக் வந்து எலக்ட்ரிக் பைக்கு ஒரு பேட்டரி வந்து 80 kilometers போகணும்னு நினைக்கிறேன் சம்திங். நீங்கள் 2 பேட்ரிஸ் வந்து 160 kilometers போகும். நீங்கள் 2 பேட்டரி வரைக்கும் ஓட்டிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நீங்கள் சார்ஜர் வரைக்கும் வெயிட் பண்ணதில்ல, நீங்கள் இருக்கிற பேட்டரியை மாற்றிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே எல்லாம் நீங்கள் போய்ட்டு லைனில் நிற்கிற கொடுங்க. ஓகேங்களா? அந்த ப்ரொசீஜர் இருக்குது, மென்டலாக இருக்குது. நீங்கள் எங்கே போய் அது கனெக்ட் பண்ண இந்த ரயில்வே ஸ்டேஷன்லையா பேட்டரிஸ் எலக்ட்ரிக் பேட்டரி செக்டாப் வச்சுருவாங்க பாருங்க, அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரெண்டில் கூட எடுத்துக்கிட்டு வேறு எதுவும் பர்பஸ் கூட சுத்தம் என்ஜாய் பண்ணுறது, அது லாங் ட்ரைவ் போக முடியாது. சரௌண்டிங்கில் சுற்றுறோம் அப்படின்னா லோக்கலில் சுற்றிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பைக்ஸை. நீங்கள் வந்து இல்லைன்னா லெஃப்ட் மட்டும் இது மாதிரி ஓட்டிக்கலாம். எல்லா மெத்தட்லேயும் வந்துச்சு. ஜாப் இல்லைன்னா சொல்ல முடியாது இந்த ஜென்ரேஷனில். ஆனால் உழைக்கிறதுக்கான அமௌண்ட் வர்றதுன்னு சொல்லலாம். சரிடா? சரி, ஓகே ஃபேமிலி. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.